அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம சூரத்துல் ஃபீல் ஓட நம்ம ஸ்டோரி என்ன, அந்த சூரத்துல் ஃபீல் வந்து எதனால் வந்துச்சு, அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம துவாக்கள் வந்து ஒதுக்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி, ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மன் நாஃபியா. ஓகே, இப்போ வந்து சூரத்துல் ஃபீல் தான் பார்க்க போகிறோம். ஸோ சூரத்துல் ஃபீல் அப்படின்னா த எலஃபெண்ட் அப்படின்ட்டு இதோட மீனிங். இதோட ஷார்ட் இன்ட்ரோவாக வந்து பார்க்கலாம். இது வந்து குரானில் 105th சூறாவாக வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து 30th ஜூஸ் அம்ம ஜூஸில் தான் வந்து இந்த சூறா வந்து இருக்குது. இந்த சூறா மக்காவில் தான் வந்து ரிவீல் ஆச்சு. இதில் எத்தனை ஆயத்து இருக்குது? 5 ஆயத்து வந்துருக்கு. ஸோ ஃபீல், சூரத்துல் ஃபீல் ஃபீல் அப்படின்னா த எலஃபெண்ட் அப்படின்ட்டு இதுக்கு மீனிங். இப்போது இதனோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரஹா அப்படின்னு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ரஹா யார் அப்படின்னா ஏமன் நாட்டோட ஒரு கேப்டன் மாதிரி, ஒரு ரூரல் மாதிரி இருந்திருக்கான். அந்த ஏமன் நாடு அவன் தான் வந்து பாதுகாத்துட்டு ஒரு கிங் மாதிரி இருந்தான் இல்லையா. ஸோ அவன் வந்து ஹி பில்ட் அ ஹியூஜ் சர்ச், ஒரு பெரிய சர்ச் வந்து கட்டுறான். நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் இமேஜ் இருக்கா. ஹி வாண்டட் பீப்புள் டு விசிட் ஹர்ஸ் சர்ச் இன்ஸ்டெட் ஆஃப் காபா. காபாவுக்கு வந்து யாரும் போகக்கூடாது, அவன் கட்டின சர்ச்சில் தான் வந்து எல்லோரும் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. எல்லார் பீப்புளும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, பட் பீப்புள் கண்டினியூட் விசிட்டிங் த காபா. எல்லா பீப்புளும் என்ன பண்ணாங்க, காபாவுக்கு தான் எல்லாருமே வந்து போனாங்க. ஸோ அவனோட பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அப்ரஹாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ ஹி மார்ச் டுவர்ட்ஸ் மக்கா. ஹி ப்ராட் அ லார்ஜ் ஆர்மி. ஹி ஹேட் அ ஹியூஜ் எலஃபென்ட் நேம் மஹ்மூத். அப்ரஹாவுக்கு ரொம்ப கோவம் வந்தனால என்ன பண்ணுறான், ஒரு லார்ஜ் எலஃபெண்ட் ஆர்மியை மக்காவுக்கு அனுப்புகிறான். காபாவை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறான். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், காபாவை நோக்கி நிறைய யானைகள் வராங்களே, யானைப்படை ஒரு ஆர்மியே வந்து வருது. ஸோ இதான் வந்து அப்ரஹா வந்து பிளான் போட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அல்லாஹ் வந்து காபாவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னா அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? இல்லை, கிடையாது இல்லையா. அதனால் வந்து த எலஃபெண்ட் ரெஃப்யூஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் அ காபா. காபாவை நோக்கி எலஃபெண்ட்லாம் போகவே இல்லை. ஸோ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ் சென்ட் அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அபாபீல். த பேர்ட்ஸ் கேரிட் ஸ்மால் ஸ்டோன்ஸ். ஆர்மி வாஸ் டெஸ்ட்ராய்டு. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய பறவைகள் என்ன பண்ணுது, குட்டி குட்டி கல்லை தூக்கிட்டு வந்து அந்த ஆர்மியவே டெஸ்ட்ராய் பண்ணது இல்லையா. ஸோ அந்த பேர்ட்ஸ், அந்த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அபாபீல் அப்படிங்கிற பறவை கூட்டம் வந்து அந்த ஆர்மி, அந்த யானை படையவே என்ன செய்யுது, டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ அல்லாஹ்க்கு வந்து விக்ட்ரி கிடச்சிருது, காபாவுக்கு வந்து விக்ட்ரி கிடச்சிருது. ஸோ இதுதான் வந்து சூரத்துல் ஃபீலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சூரா வந்து ரிசைட் பண்ணலாமா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل وجعلهم كعصف مأكول. இப்போ நம்ம இந்த சூரத்துல் ஃபீல்லேருந்து நமக்கு என்ன லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கிடச்சதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் ஹவுஸ். அல்லாஹ் வந்து அவனுடைய வீட்டை, காபா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான் கண்டிப்பாக. நோ ஒன் கேன் டெஃபீட் அல்லாஹ்ஸ் பிளான். அல்லாவோட பிளானை யாராலும் வந்து என்ன பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ட்ரஸ்ட் அல்லாஹ் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். என்ன மாதிரியான நமக்கு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் அல்லாஹ்வை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அடுத்து அரகன்ஸ் லீட்ஸ் டு ஃபெயிலியர். இந்த அப்ரஹா மாதிரி இருக்கிற பீப்புள், அதான் ரொம்ப கோபப்படுறாங்க இல்லையா, என்னோடய சர்ச்சை தான் வணங்கணும், காபா வந்து வணங்கக்கூடாது, அதனால் நான் காபாவே நான் டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு அரகன்ஸ் இருக்கிறத வந்து கண்டிப்பாக எப்படி தான் போகும், தோல்வியில் தான் முடியும். ஸோ அந்த அரகன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லாஹ்ஸ் பவர் இஸ் கிரேட்டர் தென் ஆல் ஆர்மிஸ். எல்லா ஆர்மிஸை விடவும் அல்லாஹோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டராக இருக்குது. அல்லாஹ்க்கு முன்னாடி பெரிய யானை படையாக இருந்தாலும் அது ஒன்றுமே கிடையாது, ஒரு தூசு தான்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹோட பவரை நம்பணும், அல்லாஹை ட்ரஸ்ட் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய எலிஃபெண்ட் ஆர்மியை அல்லாஹ் வந்து எப்படி வந்து அழிச்சான், டெஸ்ட்ராய் பண்ணான்னா, ஒரு பேர்ட்ஸ் அந்த யானைக்கு முன்னாடி அந்த பேர்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் வந்து அல்லாஹ் வந்து அந்த பேர்ட்ஸை வச்சு தான் அந்த யானை கூட்டத்தவே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த சூறாலேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக நம்ம சூறாவை பற்றி பார்க்கலாம். வாஹிரதுமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.